இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் வந்து கிளிக் பேங்க் உடைய பேஸ்புக் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்ற விஷயம் தான் பார்க்கறதுக்கு இருக்கும். அதுக்கு முன்னுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னு சொல்லினால் இமெயில் அனுப்புறதை சொல்லி கொடுத்தோம், இமெயில் கலெக்ட் பண்றதை சொல்லி கொடுத்தோம். ஸோ இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த பின்ல கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இமெயில்ஸ், இந்த இமெயில்ஸ் இருக்கு தானே, இதை டிஎக்ஸ்டி இல்லாட்டி இந்த சிஎஸ்வி ஃபைல்ல எடுத்தாலும் சில இமெயில்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் வேலை செய்யாது. சரியா? சில இமெயில்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் வேலை செய்யாது. சில நேரத்துல ரெஸ்ட்ரிக்டனா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்திருக்க நேரம் என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால், நீங்க அந்த மெயிலை நீங்க அனுப்ப ட்ரை பண்ணாலும் அந்த மெயில் வந்து சென்ட் ஆகாது. சென்ட் ஆகாதனால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், உங்களோட சைடுக்கு அது ஒரு ப்ராப்ளமா அமையும். சரியா? ஓப்பனாவே உங்களுக்கு சைடுக்கு ப்ராப்ளம் அமையும். ஏன்னா கிளிக் பேங்க் பார்ப்பாங்க, என்னடா இவர் வந்து வெரிஃபை இல்லாத இமெயில்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருக்கார், ஸோ இதனால எங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சில நேரத்துல அக்கௌண்ட் டிசேபிள் பண்றதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ அந்த என்னன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு நாங்க பார்க்க போற அந்த இமெயில் கலெக்ட் பண்ணிருக்க இமெயில்ஸ் நீங்க நிறைய நேரத்தில் நான் சொன்னேன், நேற்று 100க்கு மேல எப்படியும் கலெக்ட் பண்ணிருப்பீங்க, நான் நம்புறேன் நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. நான் அவ்வளவு ஈஸியான வேலை ஒன்று தான் கொடுத்தேன். ஸோ அந்த 100 இமெயில்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிஎக்ஸ்டி ஃபைல்ல அதை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த சைட்டுக்கு வரணும், லியோ பத்து. சரியா? லியோ பத்து அப்படின்ற இந்த சைட்டுக்கு வரணும். நீங்க மெசேஜ் நீங்க அந்த கலெக்ட் பண்ண இமெயில் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டாந்து இந்த சூஸ் ஃபைல்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த இமெயில் டிஎக்ஸ்டி ஃபைலையோ இல்லாட்டி சிஎஸ்பி ஃபைலையோ இதாகி வேலிடேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நான் உடனே தான் இப்போ பாருங்க, நான் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். டிஎக்ஸ்டி ஃபைல் ஒன்று எடுக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை இந்த இடத்துக்கு போட்டேன், உங்களுக்கு பார்த்தால் விளங்கும், டவுன்லோட் ஃபோன்னு சொல்லியிருக்கு. ஸோ வேலிடேட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த பேஜ் வந்து வேலிடேட் ஆகி எங்களுக்கு ரிசல்ட் ஒன்று தரும். ஸோ இது நீங்க அந்த பார்க்கக்கூடிய ரிசல்ட். சரியா? இதுதான் வந்த ரிசல்ட். ஸோ இந்த வந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்வெலிட் இமெயில்ஸ் இல்ல, ஸ்பெர்ம் இமெயில்ஸும் இல்ல, டொமைன் இன்வெலிடும் இல்ல, ஆனா இந்த சிண்டெக்ஸ் இன்வெலிட்னு சொல்லி இருக்கு. சரி, அதே மாதிரி ரோல் ஃபில்டரும் இருக்கு. ஸோ அதனால இதை எடுக்கக்கூடாது. இந்த வெலிட் இமெயில் இருக்கு, அதுக்கு மேல இப்படி கிளிக் பண்ண பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா இது டவுன்லோட் ஆயிடும். அதுதான் ஒரிஜினலா இப்ப இந்த நிமிஷம் வேலை செய்யற இமெயில்ஸ். இதுதான் வந்து வெரிஃபைடு இமெயில்ஸ். சோ அப்ப நீங்க சேர்க்கிற நேரம் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், நிறைய இமெயில்ஸ் ஒரே ஐடியா போட்டிருப்பீங்க. அப்ப அந்த இமெயில்ஸ் சில நேரம் டூப்ளிகேட்டா இருக்கும். அனுப்புற நேரத்துல ஒரே இமெயில் 2 பேருக்கு போயிடும். சோ அதையும் இதுல ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டராகவே வரும். சோ இது 2வது விஷயம். சரி, இதுதான் அந்த பாடத்துல மிஸ் பண்ண விஷயம். இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெரிஃபிகேஷன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் அந்த 2வது விஷயம். ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், இப்ப அந்த வேலிடேஷன் இமெயில் சம்பந்தப்பட்ட விஷயத்த நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நாங்க ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போவோம். இது ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி 25 நிமிஷம் போற சின்ன ஒரு கிளாஸ் தான். அதனால கடைசி வரைக்கும் நின்று பார்த்துக்கொள்ளும். நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், கிளிக் பேங்க் வாரேன். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்ற நேரம் இந்த இமெயில்ஸ் இருக்கா, அவங்களோட மெசேஜஸ் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நான் இங்க வாரேன். நான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியா செலக்ட் பண்றேன். உங்களுக்கு விளங்கும். சரியா? அந்த பாருங்க இருக்கு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரியா செலக்ட் பண்றேன். இப்படி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, பெரிய லிஸ்ட் ஒன்று வருது. ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்டா நான் பார்த்துட்டு வரேன். ஸோ பார்த்துட்டு வர நேரத்துல எனக்கு ஒரு ப்ராடக்ட் உண்டு. பாப்போம், சரியான மாதிரி ப்ராடக்ட் உண்டு. எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிடைச்சு, இந்த ப்ராடக்ட். சரியா? கிராவிட்டி கூட தான். நான் கிராவிட்டியை படிச்சு கொடுக்க வரல, உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்காக இந்த நான் ப்ராடக்ட் எடுக்கிறேன். T-burn, அதாவது ஃபேட்டா இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்னால என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால், இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கான இது ஒன்று கிடைக்கும். சரியா? அப்ப வந்து அந்த சைட் இந்த இதுக்கு மேல கிளிக் பண்ணா அந்த சைட் வந்து இப்படித்தான் காட்டும். இதுதான் அந்த T-burn அப்படின்ற சைட். சரியா? அப்ப இந்த ப்ராடக்ட் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறேன். இருக்கு, நல்லா இருக்கா? ரைட், ஓகே. எவ்வளவு விலை? $204, 6 பாட்டில்ஸ் வாங்கினேன். தயவு செஞ்சு அகமத் நிரோஸ் ஆஃப் பண்ணுங்க கேமராவை. சரியா? கேமரா ஆஃப் பண்ணுங்க. அமௌண்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா இன்னொருத்தரும் இல்ல தானே, அப்ப ரெண்டையும் ஒன்னா செய்யப்போல கஷ்டம். சரியா? அப்ப என்னன்னு சொல்லி நார்மலா இதைத்தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கு சரியா வர்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேலை ஃபேஸ்புக் இங்கிலீஷ் நேம் உள்ள நல்ல ஒரு அழகான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று செஞ்சிருக்கணும். கேர்ள் பேர் இருந்தால் மிச்சம் நல்ல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அதுக்கான ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ற மெத்தட் சிபிஏ மார்க்கெட்டிங் படிக்கிற நேரம் நான் சொல்லி கொடுத்தேன் இப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். போறோம் நாங்க பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாங்க ஏதாவது ஒரு குரூப்புக்கு ஜாயின்ட் ஆகும். நிறைய குரூப்ஸ்க்கு ஜாயின்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய குரூப்ஸ்ல இருப்பீங்க ஃபேஸ்புக்ல. ஸோ அந்த குரூப்ஸ்க்கெல்லாம் ஜாயின்ட் ஆகினதுக்கு போறோம். இப்ப எங்க விஷயத்த சொல்லணுமே, ஃபெட்டை குறைக்கணுமா, இந்தா பாருங்க எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் சொல்லணும். இப்போ நான் கேர்ள் ப்ரொஃபைல் ஒன்று எடுத்திருக்கனால நான் என்ன செய்யறேன், போறேன் canva.com அப்படின்ற இந்த சைட் பார்த்துக்கொள்ளுங்க. canva.com அப்படின்ற இந்த சைட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சைட்ல வந்து ஸ்டார்ட்ல உங்களுக்கு இப்படிதான் காட்டும், நார்மலா காட்டும். ஸோ அந்த இடத்துல பாருங்க இருக்கும் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி இருக்கும். சோஷியல் மீடியாவை கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இடம் வந்து காட்டும். ஃபேஸ்புக் போஸ்ட். ஸோ இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று செஞ்சு கொள்ள ஏழுமாவும். இந்த மாதிரி பிக்சர் ஒன்று செஞ்சு கொள்ள ஏழுமாவும். ஸோ பிளாங்கா தான் வரும். ஃபுல் தினுஷா மிஸ் கேம் ஆஃப் பண்ணுங்க. எஸ்எம் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று செஞ்சு கொள்ள ஏழுமாவும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும், கூகுளுக்கு போயிட்டு ஃபேட்லாஸ் இல்லாட்டி ஃபேட்லாஸ் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. டெர்மினேஷன்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி அடிச்சுக்கோங்க. இப்ப ஃபெட்டா இருந்தவங்க இப்ப எப்படி மெலிஞ்சிருக்காங்க அப்படின்றத காட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா சின்ன வேர்டு ஒன்று போட்டேன். சரி, இது உங்களுக்கு விருப்பமான மாதிரி போடுங்க. நான் இதுல போட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஜிம்ல படிய மிதிக்காம, ஜிம்முக்கே போகாம எப்படி நான் என் உடம்ப குறைச்சேன். சரியா, நான் வந்து உடம்ப குறைச்சிருக்கேன் பாருங்க. ஜிம்முக்கே போகாம நான் உடம்ப குறைச்சிருக்கேன். இதை பத்தி மேலதிகமா ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னா எனக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க. அவ்வளவுதான். போட்டுட்டு இந்த போட்டோ வந்து எனக்கு அதுல இருந்துச்சு. ஸோ அந்த கூகுள்ல இருந்துச்சு. போட்டோ எடுத்துட்டு இந்த இடத்துல 110 கிலோஸ் நான் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 52 கிலோஸ் சொல்லி இப்ப 52 கிலோஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு நான் போட்டேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னால், இந்த பிக்சரை என்னுடைய அந்த குரூப்ல கொண்டு போயிட்டு நான் போடுவேன். வேற எதுவும் போட மாட்டேன், லிங்க் போட மாட்டேன், அது போட மாட்டேன், இது போட மாட்டேன், எதுவும் இல்லை. இந்த போட்டோவை மட்டும் கொண்டு போயிட்டு உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஃபேட்லாஸ் அப்படின்ற குரூப்ஸ் நிறைய இருக்கும். அந்த குரூப்ஸோட ஜாயின்ட் ஆகணும் நீங்க. சரியா, நீங்க போயிட்டு ஃபேஸ்புக்ல போயிட்டு மேல சர்ச் இருக்கும். சர்ச்ல வந்து ஃபேட்லாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய குரூப்ஸ் காட்டும். குரூப்ஸ் பேஜஸ் எல்லாம் காட்டும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் ஜாயின் ஆகும். அந்த குரூப் எல்லாம் ஜாயின் ஆகணும்னா அவங்களும் உங்களை எக்ஸப்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிக்சரை, இந்த மாதிரி ஒரு பிக்சரை இதே மாதிரி நீங்க ஒரு ரெடி பண்ணுங்க வேற. ஸோ என்டர் பண்ணி போடுங்க. சரியா, போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சரியா, நீங்க என்டர் பண்ணி போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும், பிக்சர் ரீச் ஆகும். நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க எப்படி நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அந்த டைம்ல நாங்க அவங்களுக்கான எங்கட ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் லிங்கை அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா அஃபிலியேட் லிங்கை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நார்மலா இப்படி கொடுக்கறது இல்லை. அக்கௌண்ட்டுக்கால அஃபிலியேட் லிங்க் ஒன்று போட்டு அனுப்பினா கட்டாயமா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். வேற எந்த கதையும் இல்லை, அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். அதனால நாங்க இந்த இதை வந்து வெப்சைட் ஒன்னாலதான் இதை நாங்க அனுப்பணும். அப்ப நாங்க எப்படி இந்த வெப்சைட்டை செய்யறது, இல்லாட்டி இந்த பிளாகரை எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் வேற. சரியா, அந்த வெப்சைட்டை லிங்கை தான் அனுப்பணும். இதா பாருங்க, இந்த வெப்சைட்ல போட்டுருந்துச்சு ஒரு விஷயம், அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்லா வரும், நான் குறைஞ்சிட்டேன், நான் மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் இதாக்குவாங்க. அப்ப அந்த வெப்சைட் படிக்கிறது வந்து இதே பாடங்கள்ல கடைசியா போற நேரத்துல 7வது 8வது நாள்ல இந்த விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா படிச்சு கொடுக்கப்படும். ஸோ இப்ப இந்த போட்டோவை நீங்க நிறைய குரூப்ஸ்ல போட்டிருப்பீங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. அது மூலமாவும் என்ன நடக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் க்ரௌட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அட் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேத்துக்கு மேல வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு சின்ன வேலை தான். அது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஈஸியா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அப்படியே பேஜா மாத்திரு. அதையும் நான் சொல்லித்தரேன் எப்படி செய்யறது. ஸோ அப்ப பேஜா மாத்தின உடனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் அது வந்து பேஜாவே மாறிடும். அப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு 1000 பேர், 1500 பேர், 2000 பேர்ல இருந்து ஒரு 5000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு ஒரு 2 மாசம் ஆகுள்ள என்ன செய்யணும், ஒரு 1500 2000 பேர் மாதிரி இப்படி சேர்த்துடலாம். அப்ப நீங்க இந்த விஷயத்த போட்டோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், ஐயோ இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களே, இதுல நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, இதுல அவங்க மெலிவாங்களா மெலிய மாட்டாங்களா, அப்படி ஒரு டவுட் ஒன்று வரும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா ப்ராடக்ட பத்தியான ஃபுல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ ப்ராடக்ட பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்ல
இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 சாதாரணமா 6 பாட்டில்ஸ் தான் வாங்குவோம். 6 தான் வாங்குவோம். எதுக்குன்னு சொன்னால் 180 நாட்களுக்கு இது பாவிக்கிறதுக்கு 3 மாசம் சரி தொடர்ந்து ஒரு டீ ஒன்று குடிச்சா தான் நாங்க மெலிவோம். அதை ஒரு நாள் குடிச்சிட்டு இன்னும் மெலியலன்னு சொன்னா வெளிய மாட்டோம். இப்ப 180 நாட்களுக்கு இவங்க எவ்வளவு சொல்றாங்க? $204. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரேன்றாங்க? 75%, அதாவது $151 எங்களுக்கு லாபம் கிடைக்கும். $150 வச்சுக்கொள்ளுமே, $150 லாபம் கிடைக்கும். ரைட். இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம். இப்ப இந்த 6 இது வாங்குறாங்க, வெளியே வாங்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்தால் யோசிக்காதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க 100% மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. 100% மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. 60 ஃபுல் டேஸ், 60 நாட்களுக்கு ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ற அவ்வளவு பேத்துக்கும் 60 நாட்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்க? மணி பேக் கேரண்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்மா கொடுக்குறாங்க. இதுக்கு பொறுப்பு கிளிக் பேங்க் அப்படின்ற இவ்வளவு பெரிய 22, 23 வயசு பழைய கம்பெனி தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. இல்லைங்கதா? சரியா? அப்போ வந்து நாங்க பயப்பட தேவையில்லை. ஏன்? அவங்க வந்து அந்த 2 மாசம் 60 நாள்னா 2 மாசம் அந்த ப்ராடக்ட பாவிக்கணும். எப்படி? பாவிக்கணும். பாவிக்கிற நேரமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் மெலியறனா இல்லையா. இன்னைக்கு ஒரு 110 கிலோல இருந்தா நாளைக்கு ஒரு 108 கிலோ சரி ஆகணும். ஒரு மாசம் போற நேரத்துல. அப்பதான் அவங்களுக்கு விளங்கும். ரைட், மெடிசின் நல்லா வேலை செய்யும். அதாவது இந்த டீ வந்து நல்லா வேலை செய்யும். அப்படியே மொல்ல அவங்களுக்கு குறையும்னு சொல்லி தெரியும். குறையிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அவங்க ப்ராடக்ட ரிஃபண்ட் கேட்க மாட்டாங்க. ஆனா ப்ராடக்ட் மட்டமா மோசமா இருந்துச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயமே நடக்கல. சரியா? அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க? உடனடியா மணி பேக் கேரண்டி கேட்பாங்க. சரி, எனக்கு ரிஃபண்ட் பண்ணுங்க, இந்த பேமெண்ட் ரிஃபண்ட் பண்ணுங்க, எனக்கு வானா இது என்ன இது அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பேச்சு ஒன்று பேசுவோம். சோ அதனால அப்படி ஒரு பேசாம இருக்கிறதுக்கு இது பேசினாலும் நல்ல. ஏன்னா அவங்க வந்து பாதிப்படையில. அப்ப இதுல சக்சஸ் ஆகுற எல்லா விஷயமும் என்ன நடக்குது? இந்த ப்ராடக்ட் நல்லம் அப்படின்றத சொல்லுது. சரியா? மிச்ச நாள் இருக்க ப்ராடக்ட் உண்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது சரியா? நீங்க தேடி பார்க்கலாம். ஸோ நிறைய இது இருக்கு. ஃபேட் லாஸ் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ண இயலும். சரியா? இது வந்து என்னத்தால வந்திருக்கு எல்லா விஷயமும் இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்களோட ஓபன் பண்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும், இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ், அது இது எல்லாமே போடலாம். உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. இதெல்லாம் காப்பிரைட்ஸ் காட்டவும் காட்டாது. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் போட்டோ ஒன்று எடுப்போமே. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். பண்ணிய போயிட்டு இந்த போட்டோ எடுக்க போறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் கம்ப்யூட்டர். சரியா? போன்லயே அப்படித்தான். அதை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துல டவுன்லோட் காட்டும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ ஈஸியா உங்களுக்கு இதாக்கிடலாம். இந்த ப்ராடக்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்களை, நிறைய இதுகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டை உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும்? நல்ல அழகா செஞ்சிருக்காங்க வெப்சைட்டை. இதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட வெப்சைட்டை செய்யணும். எங்களோட வெப்சைட்ல கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட் போடணும். இதுல ஏதாவது ஒரு மாதிரி 4 ப்ராடக்டும் 4 ஹப்லிங்ஸும் போட்டு ஒரே இடத்துல சேல் ஆகிற மாதிரி நாங்க மாற்றணும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இது தான் ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ மெத்தட். பிளஸ் இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் அந்த B2B மெசேஜ், அதாவது பிசினஸ் டு பிசினஸ் மெசேஜ். ஸோ என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கஸ்டமரோட டிரெக்டா பேசலாம். ஒருத்தரை பாக்குறீங்க, அவர்கிட்ட வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கு போறீங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, செம்ம குண்டுன்னு வச்சுக்கணும். செம்ம தரிப்போம். குண்டுன்னு சொல்றேன் வந்து தப்பா நினைச்சக்கூடாது. நான் அதை விட குண்டு. நான் வேற லெவல். நான் 100 kg மாதிரி 100 கிலோ இருக்கேன். சரியா? அப்ப வந்து நான் வந்து என்னையா நீங்க ஃபேஸ்புக்ல பாத்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா நான் வந்து நான் கேர்ள் பேரோட தானே இருப்போம். கேர்ள் ஒன்று மெசேஜ் பண்ணுவேன், ஹாய். நான் உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ என்னன்னு சொல்லி நீங்க வந்து லாஸ்ட் செவரல் டேஸா நீங்க சரியான மாதிரி ஃபேட்டா இருக்கீங்க. ஸோ இந்த ஃபேட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று செய்யறோம். இந்த மாதிரி ஃபேட்டா இருக்கவங்களுக்கு அப்படி ஒரு சர்வீஸ் ஒன்று செய்யறோம். நாங்கள் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ரிசர்ச்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிசர்ச் ஒன்று செய்யறோம். நீங்க ஃபேட்டா இருக்கீங்க. அவங்க சொல்லுவாங்க ரைட் ஓகே ஃபேட்டா இருக்க என்ன செய்ய, எனக்கு ஜிம்முக்கெல்லாம் போயிடாது. ஏன்னா யூஎஸ் க்ரௌட் எல்லாம் மெயினா சொல்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஜிம்முக்கெல்லாம் போறதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. 90% வந்து ஜிம்முக்கெல்லாம் போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாங்க டக்குன்னு என்ன சொல்றோம், ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்ல. ஜிம்முக்கெல்லாம் போகாம டீ ஒன்று இருக்கு, 6 days மணி பேக் கேரண்டி இருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏன்னா இது வந்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 60 days மணி பேக் கேரண்டி இருக்கு. உங்களுக்கு மணி பேக் எடுத்துக்கொள்ளிடும். இது வந்து கிளிக் பேங்க் உடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கிளிக் பேங்க்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாததுக்கு
அங்க யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேற லெவல்ல தெரியும். நல்ல பழக்கம். சரியா? வழியை வந்து ஷேப்பா வச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும், அப்படியா இருந்தா கிளிக் பேங்க் மூலமா ஏர்ன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பழக்கம். ஸோ அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி இந்த விஷயத்த நீங்க கொடுக்கலாம். அப்ப 60 நாள்ல மணி பேக் கேரண்டி டைம்ல நிறைய பேர் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்றது ரிஃபண்ட் பண்றது நார்மல், 2 பேர் நார்மல். சரியா? 15 பேர் 20 பேருக்கு வித்தும் அவங்க ரிஃபண்ட் கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? அப்ப அந்த ப்ராடக்ட் சரியில்லை, ப்ராடக்டை நீங்களே மாத்திடும். ஸோ நான் காட்டுறது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விஷயம். நீங்க செலக்ட் பண்ண போற ப்ராடக்ட் வேறையா கூட இருக்கலாம். ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே ஒரு ஃப்ரீ மெத்தட், நீங்க ஈஸியா செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு கூட நீங்க ட்ரை பண்ணாலும் பேசி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பெய்ட் மெத்தட் ஒன்றும் இருக்கு. ஸோ பெய்ட் மெத்தடுக்கு எங்களுக்கு அந்த வெப்சைட் வேணும், வெப்சைட்டை செஞ்சதுக்கு பிறகு இதாக்குறேன். அதே மாதிரி நான் எப்படின்றதையும் செஞ்சு காட்டுறேன். இது வந்து நாங்க சொல்றது ஃபேஸ்புக் ஆட் கம்பெனி, இல்லாட்டி ஃபேஸ்புக் பிசினஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஃபேஸ்புக் மூலமா செய்யக்கூடிய பிசினஸ். ஸோ ஃபேஸ்புக் கம்பெனின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ஆட் கம்பெனி அப்படின்றது தான் சரியான வேர்ட். ஸோ இந்த ஆட் கம்பெனில என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் எங்கட பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் தானே, அந்த பேஜ்ல வந்து நாங்க இந்த பிக்சரை போட்டுட்டு இது யாருக்கெல்லாம் விளங்கணும் அப்படின்றதுக்கு நாங்க போட்டோஸ் அனுப்புவோம். யாரு ரொம்ப குண்டா இருப்பா? நோமலா குண்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த 26 வயசுக்கும் இந்த 45-46 வயசுல இருக்கவங்க தான் கொஞ்சம் ஓவரா குண்டா இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கும். ஸோ அதுவும் ஸ்பெஷலா இதை வந்து டார்கெட் பண்றோம் லேடிஸ் ஸ்கவுட்னு சொன்னா லேடிஸ் ஸ்கவுட் மட்டும் இந்த மெசேஜை பாக்குற மாதிரி உங்களுக்கு அனுப்பலாம். அப்ப சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து உங்களோட ஃபேஸ்புக் குரூப்கள்ல 1,00,000 பேர் இருந்து அதுல 10,000 பேர் இந்த மெசேஜை பார்த்து 1000 பேர் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கும் 10,000 பேருக்கு அனுப்பி 10,000 பேரும் ரிப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னாங்க, இங்கத்தான் அந்த பெய்ட் மெத்தட்ன்றது வருது. இதை வந்து பெய்ட் மெத்தட். ஆனா எந்த அளவுக்கு சக்சஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு 40% சக்சஸ். 10,000 பேர் பார்த்ததுக்கு 10,000 பேரும் வாங்க மாட்டாங்க, ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் அப்படிதான் வாங்குவோம். ஸோ அப்ப உங்களுக்கு இந்த ஆட் கம்பெனி இதாக்கிது. இப்ப சிலவங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்கும், ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் கொடுத்தவங்கன்னா உங்களுக்கு அவசரம் ஒரு ஐடியா வரும், இல்ல நான் வந்து இன்னொருத்தரை வச்சு ஆட் கம்பெனி ஒன்று செஞ்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி ஐடியா ஒன்று இருக்கும். அப்படியானவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் fiverr.com போங்க. இங்க போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபேஸ்புக் ஆட் கம்பெனின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஆட் கம்பெனி செஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க, நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ இதுல ஒருத்தரை நான் என்ன செலக்ட் பண்ணேன், சும்மா ஃபர்ஸ்ட்ல இருக்கவரை சும்மா செலக்ட் பண்ணிருக்கேன். இவர்கிட்ட வாங்கன்னு சொல்லல, யாருன்னு தெரியாது. ஸோ இவர்கிட்ட பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இவரை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். இவர்கிட்ட பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பேசிக்கா ஒரு அட்டை வந்து ரன் பண்றதுக்கு 3 நாளைக்கு இவர் $50 கேட்கும், $10,000 கேட்கும். ஸோ இந்த 3 நாளைக்கு ரன் பண்றதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு கொஸ்டின். எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும், ஏன்னா அது வந்து சக்சஸா இல்லையா அப்படின்றது எனக்கு உண்மையிலுமே தெரியும். ஸோ இதுல ஆட் கம்பெனியை சரியா செஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஆட் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஒர்க்கரை பிடிச்சி உங்களுக்கு இதை எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரியா? இது ஒரு மெத்தட். இது வந்து 2வது ஆட் கம்பெனி செய்ய தெரியாட்டி. ஆட் கம்பெனி நான் படிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரியாட்டி ஃபைவர் யூஸ் பண்ணுங்க, ஆட் கம்பெனியும் படிச்சு கொள்ளுங்க. சரி, அதையும் நான் இதுல இன்க்ளூட் பண்றேன் பாடத்தோட. ஸோ 8 நாள் பாடம் அப்படின்றது வந்து 9 நாளோ இல்லாட்டி 10 நாள் ஆகும், பரவாயில்ல, ஏன்னா நீங்க விஷயத்த ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்ப இதுதான் அந்த ஃபேஸ்புக் மூலமா எங்களுக்கு மார்க்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை கூட உங்களுடைய பேஜஸ்ல போடலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ஒரு அக்கௌண்ட்டும் ஒரு அக்கௌண்ட்டுக்கோ எதுக்கோ காப்பிரைட்டோ எதுவுமே அது ஏன்னு சொன்னா 100% இவங்க காப்பிரைட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல நாங்க இவங்களுக்கு செல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். பேசிக்கா போயிட்டு ஃபேஸ்புக்ல பெட்டா இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு 60 நாள் மணி பேக் கேரண்டி இருக்கு, விஷயம் சக்சஸ் ஆகலையா ரிஃபண்ட் வாங்க அப்படி சொல்லி பாருங்களே, 1000 பேர் வருவாங்க. ஸோ நாங்க சாதாரணமா யோசிப்போம், இதுல ஒரு ப்ராடக்ட் ஒரு இது வந்து சாதாரணமா வாங்குற நேரத்துல 3 மாசத்துக்கு சேர்த்தா வாங்குவோம். 1 மாசத்துக்கு வாங்கிட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது சரியா வந்துச்சுன்னா இன்னொரு பேக்கெட் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். எல்லாம் ஒரேடியா செட்டா ஒரு 6 பேக்கெட் வாங்கிடுவாங்க, 3 மாசத்துக்கு பாவிக்கிறது. அப்ப இந்த 3 மாசத்துக்கு பாவிக்கிறதுக்கு இருக்கிற நேரம் எங்களுக்கு $151 கிடைக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு $150 சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? $150 படி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தர்கிட்ட அப்படி பேசி கொடுத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 38,000 ரூபாய் உங்க கைக்கு வருமானமா வரும், லாபமா வரும்.
ஆனா அந்த பேமெண்ட் 3 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். இதுதான் நாங்க நார்மலா விஷயம். இதே தான் நான் அஃபிலியேட் யூனிவர்சிட்டியில அந்த இதுக்கு சொல்ற நேரத்திலையும் ஒவ்வொரு மாசம் இன்கம் தரையிலாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொன்ன பதில் 3 மாசம் கொடுக்கறதுக்கு ரீசன் இந்த மணி பேக் வாரண்டி ஒன்று இருக்கு 6 மாசம், அதை நாங்க கவர் பண்ணுமே. ஸோ அதுக்காகத்தான் அந்த 3 மாசம். சரி, அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான் 3 மாசம் ஆகும் இந்த பேமெண்ட் உங்களுக்கு வாரத்துக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மாசமே ஒரு 10 ப்ராடக்ட செல் பண்ணிக்கணும். சப்போர்ட் தான். நீங்க இந்த பாடம் செய்றீங்கன்னா நான் வேற லெவல்ல சப்போர்ட். என்ன சொன்னா நான் என் ஃபேவரட் தான். அப்ப உங்களுக்கு 3 லட்சத்து ஒரு 80,000 ஒரு நல்ல ஒரு இன்கம் மட்டும் வரும். சரி, நாங்க சாதாரணமா யோசிப்போம். நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி கேஷ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி, இப்ப நான் செய்யறது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு 15,000 ஒரு $50,000 earn பண்ணிட்டா, $15,000 earn பண்ணிட்டா ஒரு 38 லட்சம் மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டா வரும். யாரும் இதை பிளாக் பண்ண இயலாது. கிளிக் பேங்க்கும் இதை பிளாக் பண்ணாது. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி செய்யற நேரத்துல கிளிக் பேங்க் தெரியும் நீங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. அழகா நிம்மதியா இதுல ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். இது நான் சொன்னது இதுக்கப்புறம் சொன்ன இந்த மெத்தட்ஸ், இந்த பெரிய அமௌண்ட் காட்டினது வந்து பெய்ட் மெத்தட். இதுக்கு காட்டின அந்த $150 இல்லாட்டி ஒரு $300 மாதிரி ஏர்ன் பண்ண கிடைக்கிறது. 2 ப்ராடக்ட் செல் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து அது ஒரு $300 சொல்லி சொன்னா இன்னைக்கு பார்ப்போம். $300 சொன்னா கிட்டத்தட்ட 70,000 76,000 வராது. 70,000 மட்டும் வரும். எக்ஸ்ட்ரா வெட்டி கொத்தி வர நேரத்துல 70,000 மட்டும் வரும். ஸோ 70,000 மாசத்துக்கு ஒரு 70,000, 3 மாசம் முடிகிற நேரத்துல ஒரு 70,000. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் என்ன சும்மா இருந்திருப்பீங்க, அடுத்த மாசம் செஞ்சிருப்பீங்க, அதுக்கு அடுத்த மாசம் வரட்டும், அடுத்த மாசங்கள்ல உங்களுக்கான பேமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். சரியா? இந்த வாங்க கொள்ள ரெக்யூரிங் பில்லிங் அதுவும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்ப இந்த 2 ப்ராடக்ட் வித்துட்டு என்ன அவர் 3 மாசத்துக்கு வாங்கிட்டாரு. 3 மாசத்துல அவருக்கு விளங்கிருச்சு, அவர் நல்லா குறைஞ்சிருக்காரு. இன்னும் குறையணும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சஜஷன் கேட்கிறாரு. இப்ப நீங்க இன்னொரு 3 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னொரு 3 மந்த்ஸ்க்கு அவர் வாங்குவார். அவர் வாங்குற நேரம் மறுவும் அதுல உங்களுக்கு 50% இல்லாட்டி 75% இல்லாட்டியும் ஒரு 50% சரி உங்களோட கைக்கு வரும். $100 படி அந்த பக்கம் வேறையா வந்துட்டு இருக்கும். அப்படி ஒவ்வொன்றா ஒரு நேரத்துல கடைசியா நீங்க செக் பண்ணி பாக்குற நேரத்துல ஒரு 1 இயர் ஆகுற நேரத்துல கிளிக் பேங்க் அப்படிங்கிற பாடத்துல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு $10,000 $15,000 ஏர்ன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனா என்ன விஷயம் சொல்லி சொன்னால் எங்கட ஆக்கள் கடைசியா செய்ய மாட்டாங்க விஷயம். எங்கட ஆக்கள் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கட கிரௌடு கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம், எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அந்த முறையில செய்ய மாட்டாங்க. வேற ஏதாவது ஒண்ணுதான் செய்ய மாட்டாங்க. சோ சரியான முறையில செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு ரீச்சோட பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். எந்த சிக்கலும் சரியா ஈஸியா செய்யலாம். வேற எதுவும் தடமாற தேவையில்லை. நீங்க போயிட்டு பாருங்க, பெக்டா இருக்கிறத பாருங்க. நான் உங்களுக்கு நீங்க எனக்கு தெரியும், நானும் அதே மாதிரி கஷ்டப்பட்டேன். ஸோ இப்ப என்னுடைய சிச்சுவேஷனை பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டோவை போடுற நேரத்துல நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா 170% யூஎஸ்ல இருக்க கோட் வந்து மோர் தென் 90 கிலோஸ் தான் இருப்பாங்க. 90 கிலோக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்படியும் ஃபேக்டா குறைச்சிக்கொள்ளணும் அப்படின்றது பெரிய அவங்களோட ஒரு பெரிய யுத்தமாவே தான் இருக்கும். ஸோ இதை சரியா செஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர வந்த விஷயம். இது அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்து அவ்வளவு பேத்துக்கும் நாளைக்கு நான் மீட் பண்றேன். ஸோ நாளைக்கு